முதல் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நான் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழின் தொன்மை 8வது சாப்டரில் 1 by 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் தற்போது பார்க்கக்கூடிய வீடியோ காணொலி எதன் அடிப்படையில் இருக்க போகிறது என்றால், 7ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எழுத்து மொழியும் பேச்சு மொழியும், பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இன்னைக்கு அப்லோட் பண்ணுற 2 வீடியோ ரொம்ப ஈஸி. ஸோ தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பேச்சுக்கும் எழுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், எழுத்து மொழியில் என்னென்ன சீர்திருத்தம் யார் யார் பண்ணியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசி இந்த சமிக்கைகள் மூலமாக இருக்கிறது தமிழ் வரி வடிவ எழுத்துக்களாக எப்படி மாறுனுச்சு, இதை தான் இன்னைக்கு பார்க்க போகிற 2 வீடியோலும் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறது ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் கொஸ்டின் கேட்டுருவாங்க, அதனால தான் ஒரு பாடத்தையும் நான் விடுற மாதிரி இல்லை. அதன் அடிப்படையில் இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பில் முதல் 7ஆக இடம்பெற்றிருக்கக்கூடிய பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழி அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழி. இதில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் மொழி பழமையும் புதுமையும் மிக்க மொழி. இது எல்லாருக்குமே தெரியுமே. அதே தான் எப்போதும் போல் மானியத்தேனை பொன்மான மாதிரி தமிழ் மிகச்சிறந்த மொழி, தமிழ் இலக்கணம் இலக்கியம் நடை கொண்ட மொழி, தமிழ் தான் இருக்கக்கூடிய திராவிட மொழிகளில் முதன்மையான மொழி, தமிழ் மொழி தான் தாய்மொழி, தமிழ் மொழி தான் செவ்வியல் தன்மை கொண்டது, தமிழ் மொழி தான் ஸோ மிக முக்கியமாக எல்லாராலும் கருதக்கூடிய பல வகைப்பட்ட இலக்கணம் இலக்கிய நகை கொண்டது, நடை கொண்டது நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்காக அது தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டு எழுத முடியுமா? ஸோ இன்ட்ரடக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம், அதான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த மிகச்சிறந்த மொழி. தமிழ் மொழி பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழி என 2 கூறுகளாக பிரிக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், பேச்சு மொழினா என்ன, நம்ம பேசுகிறது, எழுத்து மொழினா எழுதுறது. இதெல்லாம் ஒரு கான்செப்டாக கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதில் பேச்சு மொழி அப்படிங்கிறதா முதல் நிலை மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நிலை மொழிகள். ஒரு மொழி பேச்சு வழக்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த மொழி முதல்ல எல்லாரும் நிலைத்து நிற்கும். இப்போ அதனால தான் பல தடவை சொல்கிறாங்க, தமிழை பேசுங்க, தமிழை எழுதுங்க. ஆனால் பேச்சு மொழி முதல்நிலை மொழியாக இருந்தாலும் அதனை நிலை பெற வைக்கக்கூடிய 2ஆம் நிலை மொழிகளாக கருதக்கூடியது எழுத்து மொழி. எழுத்துன்னு ஒன்று இல்லை சார் அப்படின்னா, திடீர்னு சான்ஸ்கிரிட்டு தாங்க முதன்மையான மொழின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இலக்கியம் இலக்கணம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இலக்கியம் இலக்கணம் இல்லைன்னா தமிழ்ங்கிறது ஒரு மொழியே ரொம்ப ரொம்ப பழமையான மொழிலாம் கிடையாது. அது இப்போ உருவானது ஆங்கிலேயருக்கு வரும்போது உருவாக்கப்பட்ட மொழின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எழுத்து மொழியும் ரொம்ப முக்கியம். பேச்சு மொழி எழுத்து மொழி, இது முதல் நிலை, இது 2ஆம் நிலை, மறந்துடாதீங்க, சரிங்களா? அடுத்து மொழி, அது சொல்லியிருக்காங்க. மொழிங்கிறது எதுக்கு முதல்ல வேணும்? இப்போ நான் கோவப்படுறேன், இப்போ நான் சிரிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அப்போ உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு மொழி முக்கியம். ஸோ தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்கு மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி சொல்லிடலாம். அதே நேரத்தில் மொழிகள் பல தோன்ற காரணமாக இருந்தது ஒலி. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒலி குறியீடுகள், சவுண்டு, நம்ம எப்படி சவுண்டு கொடுக்குறோமோ அந்த சவுண்ட், இது நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. லா 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 இந்த மாதிரி பல வகையினே அந்த சவுண்டுலேயே வித்தியாசமான எழுத்துக்கள் இருக்குது. அப்போ ஒளி தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது. அந்த ஒளியோட வடிவங்கள் தான் எழுத்து வந்துச்சு, மறந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு என்னவா இருந்துச்சு? ஒரு ஒளி குறியீடுகளாக இருந்துச்சு. இந்த ஒளியின் வரி வடிவம், வரினா என்ன சார்? எழுத்து வடிவம் தான் வரி வடிவம். ஸோ ஒளியின் வரி வடிவமே என்னது? ஸோ எழுத்து. ஒளியின் வரி வடிவம் டேஷ் எழுத்து, மறந்துடாதீங்க. அடுத்து வாயினால் பேசப்பட்டு பிறருக்கு கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. நான் பேசுகிறேன், நீ கேட்குற, சரிங்களா? குழந்தைக்கு முதலாக நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? பேச கேட்கறதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறோம், சரிங்களா? படிப்பறிவு இல்லாதவர்கள் முதல் நிலையிலேயே விட்டுடுறாங்க. அதான் நான் அப்படின்னு சொல்கிறேன், பேச்சு வழக்கு பேச்சு மொழிங்கிறது முதல் நிலை, எழுத்து விளக்குறது 2ஆம் நிலை. படிப்பறிவு கொண்டவர்களால் மட்டும் இருக்கக்கூடியதா 2ஆம் நிலை, மறந்துடாதீங்க. மொழியின் முதல்நிலை எனப்படுவது பேசுவதும் கேட்பதும். சொன்னேன்ல, முதல் நிலைங்கிறது பேசுவதும் கேட்பதும். அப்போ 2ஆவது நிலை எழுதுவதும் படிக்கிறதும். சரி, அப்போ அதாவது நம்ம கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்படும் படிக்கவும் தான் எழுத்து மொழி. தெரியும், ஒரு ஸ்டோரி எழுதுறைய ஹீரோ அங்கேருந்து மலையிலேருந்து ஓங்கி குதிக்கிறான் சார், அவன் மட்டும் குதிக்காமல் ஹீரோயினையும் சேர்த்து தள்ளி விட்டு குதிக்கிறான் சார். ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், அப்போ நடக்கக்கூடிய கண்ணால் பட்டு உணரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ அதுதான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேச்சு மொழியில் சொல்லக்கூடியது என்னது? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி தான். என்னதான் நீ எழுதி சான்ஸ்கிரிட்டில் புக்கு வச்சுருந்தாலும் பேசணும் தம்பி. முதல் நிலை ஒன்று இல்லை, யாரும் பேச மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எழுத்து வடிவத்தில் ப்ரூஃப் வச்சுருக்கோம் சார்.
அதெல்லாம் தெரியாது. அது எப்போ எப்போ தெரியும் மக்களுக்கு? அதான் உயிர்நாடி என்னது? முதல் நிலை உயிர்நாடி. பேசணும், பேசணும், பேசுகிறத கேட்குறத புரிஞ்சுக்கணும். ஸோ மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. உணர்வை எளிதாக வெளிப்படுத்துவது பேச்சு மொழி. ஆமாம், நான் பொசுக்குன்னு ஒருத்தரை அவரை நான் திட்டுகிறேன், என்ன திட்டுகிறேன் என்றால் அவர் சரியாக வகுப்புகள் எடுக்கவில்லை அப்படின்னு நான் எழுத்து மொழியில் எழுதி அவருக்கு அனுப்புறதுக்குள்ளே கால் பண்ணி நீ ஒழுங்காகவே கிளாஸ் எடுக்கிறதில்ல போ அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? ஸோ பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும், கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கருத்தை வெளிப்படுத்துறது, அதான் என்னுடைய நோக்கம் பேச்சு மொழியில். நான் என்ன சொல்ல வரேன்னா நீ புரிஞ்சுக்கணும், அதான் நோக்கம். இதுவே பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் என்னது? கேட்பவரின் உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் வரும். ஆமாம், நம்மளே ஒரே வாக்கியம்தான், அது சொல்கிற ஸ்லாங்கை பொறுத்தே தெரியும். என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் நீ என்னடா சொல்கிறது, நான் கேட்குறேன் என்னால் முடியாதுன்னு அர்த்தம். இதுவே கொஞ்சம் என்னால் முடியாது அப்படின்னா பாவம் போல், உடம்பு சரியில்லை போல். கரெக்டு தானே? ஒரே வாக்கியம் தான். என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் நீ என்னடா சொல்கிறது, நான்டா கேட்குறது திமுறில் முடியவே முடியாது, நீ சொன்னால் கேட்க முடியாது. அந்த மாதிரி என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன பாவம் போல், அவரால் செய்ய முடியாது, கை கால் வலிக்குது போல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏற்ற இறக்கம் தான் பேச்சு மொழியில் முக்கியம். அது ஒன்று தான் மிஸ் ஆகும் எழுத்து மொழியில். அப்போ தான் ப்ராக்கெட்டில் எழுதுவோம், அவர் கோபமுடன் கூறினார். ப்ராக்கெட்டில் இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுறவனா எழுதுவாங்க, ரைட்டிங் அதில் எழுதுவாங்க ப்ராக்கெட்டில் அவன் கோபத்துடன். நீங்கள் ஏதாவது ஸ்டோரி படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கும், அதில் இருக்கும் அவர் கோபத்துடன் என்னால் முடியாது என்றார் அப்படின்னா அவன் நீ என்னடா சொல்கிறது கேட்குறது அப்படிங்கிற மாதிரி. இல்லை அவர் மிகவும் பொறுமையுடன் சாந்தமாக என்னால் முடியாது ஏனென்றால் எனக்கு தலை வலிக்கிறது என்றால் சொல்லலாம் இல்லையா? அதான். அடுத்து இங்கே பாருங்கள், பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியும் பொருள் வேறுபடும். முக்கியம், சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனி என்ற சொல் பேணுதல் என்று அர்த்தம், ஆனால் கவனித்து செல் என்ற சொல் பொருள் பாதுகாப்பு. கவனமாக போ, கவனமாக போ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. உசிலம்பட்டி சைட்லாம் கோளாறாரு அப்படிம்பாங்க. கோளாறாரு அப்படின்னா கோளாறாருனா பாதுகாப்பாக இரு, வட்டார வழக்கு. சரிங்களா? சரி. அடுத்து, ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறவோ அதற்கேற்ற பொருள் மாறணும். அப்போ சொன்னல என்னால் போக முடியாது என்று தொடரை ஓங்கி ஒழித்தால் முடியாது. இதுவே என்னால் போக முடியாது என்று மென்மையாக ஒழித்தால் பாவம். புரியுதுங்களா? அதைத்தான் சொல்கிறாங்க இங்கே. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே இந்த ஏற்ற இறக்கம், அதாவது இந்த பேச்சின் பிறப்புகளை பற்றி நன்னூலில் சொல்லியிருக்காங்க. எப்படி? எடுத்தல்னா உயர்வாக ஓங்கி பேசுறது. அடுத்து படுத்தல், அதிலே இருக்குது கம்மியாக பேசுறது, அதாவது ஒரு வாக்கியத்தை. அப்போ ஏற்றம் இறக்கத்தோடு பேசக்கூடியது தான் நன்னூலில் சொல்கிறாங்க. ஸோ எடுத்தல் அப்படின்னா ஓங்கி, படுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப இறக்கமாக, நடுநிலையாக இருக்கிறது நலிதல். ஸோ எழுத்துக்களின் பிறப்பல் இதை மட்டும் ஞாபகங்க. எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் அப்படின்னு ஆரம்பிக்கிறது என்னது? நன்னூலில் சொல்லியிருக்காங்க. ஸோ திரிபும் தத்தமில் சிறிதும் உளவாகும். சரிங்களா? சரி. அடுத்து மூவா ஒன்று சொல்லியிருக்கிறாரு. மூவா ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருக்கிறாரு. தமிழ் மொழி 2 சொல்லியிருக்கிறாங்க, ஒன்று பேச்சு மொழி, ஒன்று எழுத்து மொழி. இதெல்லாம் இல்லாத மொழிகளும் இருக்கும். என்னது? நீ கற்பனை காண்றது, கனவு காண்றதும் ஒரு வகையான மொழி அப்படின்னு மூவா சொல்லியிருக்காரு. அதான் பேசப்படும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, பேசுவதும் கேட்க தான் உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைக்கக்கூடிய கருதப்படும் மொழி. நான் சொன்னேன்ல 2 நிலை மொழி. இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவதல், நான் என்றது, நான் நினைக்கிறேன். அடுத்து நினைக்கிறது, அடுத்து கனவு காணும், இதுவும் ஒரு வகையான மொழி என்று கூறியவர் யார்? மூவா அவர்கள். வரதராசனார் அவர்கள், மறந்துடாதீங்க. அதே நேரத்தில் பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். சென்னை வட்டார வழக்கு ஒன்று, கோயம்புத்தூர் வட்டார வழக்கு ஒன்று, திருநெல்வேலி வட்டார வழக்கு ஒன்று, நான் சொன்னேன் உசிலம்பட்டி ஒரு வட்டார வழக்கு ஒன்று. ஸோ அந்தந்த இடங்களுக்கேற்ப மொழியிலுடைய மாறலாம், நிலை மாறலாம். அதான் இடத்திற்கு இடம் பேச்சு மொழி மாறும். ஸோ வட்டார வழக்கு எடுத்துக்காட்டு கீது இருக்கு. சரிங்களா? கீது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வட்டார வழக்கு, அதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து, ஒரே மொழியை பேசும் மக்களின் வாழும் இடத்தில் நில அமைப்புகள், இயற்கை தடைகள் ஆகியவற்றை காரணமாக கொண்டு பேசும் மொழிகள் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவங்க இருக்கிற இடத்தை ஏற்க மாதிரி அவங்களுடைய பேச்சு விளக்கில் மாற்றங்கள் ஏற்படும். மக்களுக்கிடையே தொடர்பு குறையும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும். இதுக்கு தான் கிளை மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிங்களா? எஸ். அடுத்து திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் என்னென்ன? இந்த கிளைமொழிங்கிறது வட்டார வழக்கு கிடையாது. இந்த கிளைமொழிங்கிறது தமிழிலிருந்து பிரிந்து வரக்கூடிய உருவாகக்கூடிய வேறு ஒரு மொழிகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழிலிருந்து உருவாகக்கூடிய கிளைமொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் தெரியும் உங்களுக்கு. சரி, அடுத்து எழுத்து மொழிக்கு வந்துட்டோம். பேச்சு மொழியின் வரி வடிவம் பேச்சு மொழியின் வரி வடிவமே எழுத்து. இரு மொழியிலிருந்து நீண்ட காலம் நிலைத்திருப்ப இன்றியமையாது. இதுதான் ஒரு மொழி நீண்ட காலம் இன்றியமையாது இருக்கிறதுனா இவன் தான். நான் ஒரு கதை சொல்லுவேன், நேராக 3 மணி நேரம் கதை சொல்லுவேன், அது மேட்டர் கிடையாது. அது எழுத்து வடிவத்தில் இருந்தால் தான் பதிவு பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ நேராக நான் கிளாஸ்லாம் செம்மையாக எடுத்துட்றேன், இந்த நோட்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போ எழுத்து வடிவத்தில் இருக்கணும், அதை இன்றியமையாது. காலம் இடம் ஆகியவற்றிற்கேற்ப எழுத்து மொழி சிதைவதில்லை, ஆனால் வரி வடிவம் மாறுபடும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. காலம் இடம் ஆகியவற்றுக்கேற்ப எழுத்து மொழி சிதைவதில்லை, கொஞ்சம் லைட்டாக மாறும். முன்னாடி நான் அப்படிங்கிறது வேறு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அப்படிங்கிறது இப்போ ஒத்தகம்பு மாதிரி போடுவாங்க, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? பெரியார் அவர்கள் கொண்டு வந்தது அண்ணா அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. பெரியார் அவர்கள் சீர்திருத்த எழுத்துல பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு ஏற்படலாம். நையெல்லாம் முன்னாடி ஒரு கொம்பு மாதிரி ஒன்று போடுவாங்க. சரி, பார்ப்போம். ஸோ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேறுபாடு, பெரிய அளவில் ஏற்பாடு இரட்டை வழக்கு மொழி. இரட்டை வழக்கு மொழினா என்னன்னா, பேச்சுக்கும் எழுத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. தமிழில் இருக்குது, மிகப்பெரிய வேறுபாடு உண்டு, கண்டிப்பாக இருக்குது. ஸோ பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உள்ள மொழி தமிழ் மொழி. நீங்களாம் இப்போயாவது பரவாயில்ல, இப்போதாவது முன்னாடியெல்லாம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. முன்னாடி நாடகம்லாம் நம்ம இலக்கிய நடையிலே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அண்ணா அவர்கள் இங்கு வந்தார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, இங்கு வந்தால் அவர்கள் அழுவார்கள் என்று நினைக்கிறேன். என்னது? அண்ணா வந்தால் நான் அழுதுருவேன், இது பேச்சு வழக்கு. அப்போ எழுத்து வழக்கிலே ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா மாறுபாடு ஏற்படும். நான் சொல்கிறது புரியுதா? நாடகப்பாங்கு. ஸோ அதான் சொல்கிறாங்க, பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடு உள்ள மொழி என்ன மொழி? தமிழ் மொழி. ஸோ இரட்டை வழக்கை உலக வழக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தொல்காப்பியர். உலக வழக்குன்னு சொல்லலாம், செய்யுள் வழக்கு என்று கூறலாம். சொன்னது தொல்காப்பியர், மறந்துடக்கூடாது. அடுத்து தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஒன்று, அதான் தமிழ் மொழி இரட்டை வழக்கு மொழி என்று சொல்கிறார்கள். மறந்துடவே கூடாது. சரிங்களா? மறந்துடக்கூடாது. அடுத்து குழந்தைகளுக்கு தாய்மொழி என்ன மொழி? குழந்தைகளுக்கு என்ன ஃபஸ்ட்டு எழுதவா சொல்லிக் கொடுப்போம்? ஸோ மொழிகளுக்கு முதல் நிலை என்னது? பேசுவது, கேட்பது. அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகப்படுத்தும் முதல் நிலை மொழி கேட்டல், பேசுதல். குழந்தைய அம்மானு சொல்லத்தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம், அம்மானு எழுது, அதுக்கப்புறம் பேச சொல்ல மாட்டோம். அதனால தான் முதல் நிலை. இரண்டாம் நிலை என்ன பண்ணுவோம்? நல்லா பேசுதாமனா அதுக்கப்புறம் தான் அப்படியே நெல்லில் இது பண்ணி ஆனா ஆவண்ணா சொல்லி கொடுப்போம் இல்லையா? ஸோ மொழியின் இரண்டாம் நிலை படித்தல், எழுதுதல். கடைசியாக பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அவர் சொல்லக்கூடிய விஷயம், அவர் காலகட்டத்தில் தான் அந்த எளிய நடையில்னா கவிதைகள் ஆரம்பிச்சிச்சு. சொல்லியிருப்பார், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடல் வேண்டும். எளிய நடையில் எல்லாரும் படிக்கிற மாதிரி தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகிலும் சிந்தனைகள் புதிதாக விளைத்துள்ள எவற்றிலும் பெயர்களை எல்லாம் கண்டு தெளிவுறுத்தவும், படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செந்தமிழாய் செய்வதும் வேண்டும். எங்கிட்டு சுற்றி தமிழை நிலை பெற செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரிங்களா? சந்தோஷம். இப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இதோட இந்த லெசன் முடியுது. அதான் சொன்னேன்ல, ரொம்ப ஈஸின்னு. சரி, ஃபஸ்ட்டு பேச்சு மொழி உலக வழக்கு என அழைக்கப்படுகிறது. மறந்துடாதீங்க, பேச்சு மொழி உலக வழக்கு எனப்படும். பேச்சு மொழி தான் உலக வழக்கு. சரிங்களா? அடுத்து இந்த சைடு. ஸோ எழுத்து வழக்கு இலக்கிய வழக்கு. இலக்கிய வழக்குனாலே எழுத்து. அடுத்து சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும், நீண்டெல்லாம் ஒலிக்காது, குறுகி ஒலிக்கும். சரிங்களா? இங்கே சைடு சொற்கள் முழுமையாக எழுதப்படும். வந்தனர் எழுதும்போது. சரிங்களா? புரியுதா? அதான். அடுத்து உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும் பேச்சு மொழியில். ஃபீலிங்ஸ் ரொம்ப, இங்கே ஃபீலிங்ஸை நம்ம ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். எழுத்து மொழியில் அது ஒரு பிரச்சனை. உணர்ச்சி கூறுகள் குறைவாக இருக்கும், ப்ராக்கெட்டில் எழுதணும். அவன் அழுது கொண்டே கூறினான், என்னால் இங்கின்று செல்ல முடியாது. அவன் கோபத்துடன், என்னால் இங்கேருந்து செல்ல முடியாது. அவன் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறான். இந்த மாதிரி நம்ம ப்ராக்கெட்டில் உணர்ச்சியை மீன் பண்ணணும் எழுத்து மொழியில். பேச்சு மொழியில் பேசும்போதே தெரிஞ்சிடும்.
முகரக்கட்டையிலே தெரிஞ்சிடும் அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னு. சரிங்களா? அடுத்து உடல் மொழி, குரல் ஏற்ற இறக்கங்கள் ஆகியவற்றின் ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றின் காரணமாக கருத்தை எளிமையாக உணர்த்த முடியும். நான் என்ன சொல்ல வரேன் டேரெக்டாக உன்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இங்கே உடல் மொழி குரல் ஏற்ற மாதிரி எனக்கு வேலையே இல்லை. இங்கே சிந்தித்தலுக்கு நேரம் குறைவு ரொம்ப முக்கியம். பேசும்போது அதான் சொல்லுவாங்க, நீ சொல்லுவாங்களே என்னமோ சொல்லுவாங்களே, சொல்ல போட்டால் அள்ள முடியாதா, நம்ம சொல்ல போட்டால் அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. நெல்லை போட்டால் கூட அள்ளியெல்லாம் சொல்ல போட்டால் அள்ள முடியாதா, அதை பார்த்துக்குங்க. சொற்களை மட்டும் கீழே குட்டிடக்கூடாதான், அது திரும்ப அள்ளவே முடியாதான். சரிங்களா? அதான் கடலில் முத்தை போட்டால் கூட அள்ளிடலாம், சொல்ல அள்ள முடியாதா. சரி ஏதோ ஒன்றுங்க. இங்கே சிந்தித்து எழுத முடியும். நான் யோசிப்பேன், இது கோபத்துடன் வேண்டாம், இது அள்ளிடா அப்படின்னு என்னால் எழுத்தில் மாற்ற முடியும். ஓகேவா? இங்கே பிழைகளை திருத்தி கொள்ள வாய்ப்பு இல்லவே இல்லை. நீ ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே பிழைகளை திருத்தி கொள்ளலாம். இங்கே இலக்கிய நடையில் அமைவதில்லை. இலக்கிய நடைனா கிடையாது. சரிங்களா? ஆனால் இங்கே இலக்கிய நடையில் தான் அமையும். இந்த சைடு விரைந்து மாற்றமடையும் மொழி, இது விரைந்து மாற்றம்னா அடையாது. பிற மொழி சொற்கள் கலப்பு அதிகம். நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்டா. ஹாஸ்பிட்டலில் யாருன்னு பார்த்தா என்னோட கசின் நின்றுக்கிட்டு இருந்தான். இதில் இங்கிலீஷ்லாம் வந்துடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சரிங்களா? சரி. அடுத்து இங்கே மொழி தூய்மை குறைவு. இங்கே மொழி தூய்மை குறைவு தான் கலப்பு இருக்குன்னு சொல்லிட்டேனே. இங்கே மொழி தூய்மை அதிகம். இது ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், ஈஸியான ஒரு லெசன். சரிங்களா? இப்போ இதில் தான் பேச்சு மொழி பார்த்தீங்களா, இங்கிலீஷ் வந்துடுது. ஸோ மிகவும் எளிதான பாடத்தை உங்களுக்கு நன்றாக சொல்லி கொடுத்து விட்டேன் என்று கருதி அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.